இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒரு தேச தலைவர், ஒரு சிறந்த தேச பக்தர், தேசிய உணர்வுக்கு உரமூட்டியவர், மதி மனம் வீரம் ஆகிய அனைத்தையும் ஒருங்கே பெற்ற மாபெரும் தலைவர், கண்ணீர் மல்க கைகள் சிவக்க சிறையில் செக்கிழுத்தவர், அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்சுவது யாதொன்றுமில்லை, இனி அஞ்சுவதுமில்லை என்று கூறியவர், ஆங்கில ஏகாதிபத்திய கடல் வாணிபத்திற்காக கப்பலோட்டிய முதல் தமிழர், தம்மிடமிருந்த அந்நிய ஆடைகள் அனைத்தையும் தீ வைத்து எரித்துவிட்டு எரிவது ஆடை என்று ஏகாதிபத்தியமே என்று வீர முழக்கமிட்டவர், எதுவரினும் வருக எனது இந்திய அன்னையின் விடுதலை பெருக என்று கூறியவர், தமிழுக்கியங்கள் மீது பெரும் புலமை கொண்டவர், நூல்கள் பல எழுதி தமிழுக்கு தொண்டாற்றியவர், சிறந்த வழக்கறிஞராக இருந்தவர், தேசாபிமானம் என்னும் சங்கத்தை தோற்றுவித்தவர், 5/9/1872 ஆண்டு ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தவர், 64 ஆண்டுகள் 2 மாதங்கள் 14 நாட்கள் உயிர் வாழ்ந்தவர். இவர்தான் செக்கெழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஆவர். இவரை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சில வார்த்தைகளை கூறுகிறேன், தாருங்கள் உங்கள் காதை. அறநெறி தவறாத மன்னர்களும், போரில் புலங்கொடாத வீரர்களும், பொய்யாமை இல்லாத புலவர்களும், வாய்மை தவறாத வாணிபர்களும், வளைந்த செங்கோலை நிமிர்த்திய பாண்டிய நெடுஞ்செழியனும், வெள்ளையனுக்கு வரி கொடுக்க மறுத்து வீரப்போர் நடத்திய வீரபாண்டிய கட்டபொம்மனும், அரசியலில் புரட்சி விளைவித்த கண்ணகியும், ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தனது சிந்தனைகளை வெளியிட்ட பாரதியாரும் ஆகிய அனைவரும் பிறந்த தூத்துக்குடியில் தான் இவரும் பிறந்தார். தூத்துக்குடியில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் உலகநாத பிள்ளை, பரமாயி அம்மையால் ஆகிய தம்பதியினருக்கு முகன்மகனாக பிறந்தார். இவருக்கு அடுத்ததாக 4 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் பிறந்தனர். சிதம்பரத்தின் தொடக்க கல்வி ஒட்டப்பிடாரத்தில் உள்ள திண்ணை பள்ளியில் அமைந்தது. இவரது ஆசிரியரான வீரபெருமாள் அன்னையர் மாணவனின் மனதில் தமிழ் வித்தை ஆழமாக பதிய வைத்தார். குறிப்பாக ஆத்திச்சுடி, நன்னுரை, மூதரை போன்ற நூல்களை கவனமாக கற்பித்தார். 1895 ஆண்டு சட்டப்படிப்பில் வெற்றி பெற்றார். தனது வழக்கறிஞர் தொழிலை முதலில் ஒட்டப்பிடாரத்திலேயே தொடங்கினார். ஒட்டப்பிடாரத்தில் உள்ள துணை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்தார். இவர் 2 கப்பல்களை வாங்கினார். SS லாயோ, SS கால்யா என்ற கப்பல்களை வாங்கினார். இரட்டை ஆயுள் தண்டனையை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்ட மாபெரும் தலைவர். மனிதராக பிறந்துவிட்டால் ஒரு நாள் இறந்துதானே போக வேண்டும், மனிதராக பிறந்துவிட்டால் ஒரு நாள் இறந்துதானே போக வேண்டும். அந்த நாள் இவருக்கும் வந்தது. 18/11/1934 அன்று இவரும் இம்மண்ணை விட்டும் நம் நெஞ்சை விட்டும் பிரிந்தார். சொத்து சுகம் நாடார், பொருள் நாடார், புகழ் நாடார், நாடொன்றே என்று நாடினார் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. என் அன்பான வணக்கம். நான் இங்கு வ.உ. சிதம்பரனாரை பற்றி பேசலாம் என வந்துள்ளேன். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தமிழகத்தில் பலர் தங்கள் இன்னுயிரை தந்துள்ளனர். அவர்களில் ஒருவரான வ.உ.சியை பற்றி என் சிந்தனையில் உதித்த சிதறகள் இதோ. தோன்றிற் புகழோடு தோன்றுக அத்தனின் தோற்றலின் தோன்றாமையை நன்று என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க தமிழ் மண்ணிலே 1872 ஆண்டு செப்டம்பர் 5 உலகநாத பிள்ளைக்கும் பரமாயி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் வ.உ.சி. திருநெல்வேலி மாவட்டத்தில் தனது பள்ளி படிப்பை முடித்த அவர் சட்டப்பள்ளியில் சென்று தனது தந்தையைப் போலவே வழக்கறிஞரானார். இப்படி வழக்கறிஞர் மட்டுமல்ல, பேச்சாளர், எழுத்தாளர், இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் தொழிற்சங்க தலைவர் என பன்முக திறமை கொண்டவர். அன்பானவர்களே, வணிகத்திற்கு வந்த ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் இந்தியன் ஷிப் நேவிகேஷன் கம்பெனி மூலம் வணிகம் நடத்தி வந்தனர். இந்தியாவிற்காக கப்பல் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என எண்ணி 1906 ஆண்டு அக்டோபர் 16 கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். ஆங்கில அரசோ புதிய போட்டி வருவதை விரும்பவில்லை என வாடகைக்கு கப்பல்கள் தரும் கம்பெனியை அச்சுறுத்தி ஒப்பந்தத்தை ரத்து செய்தனர். சொந்த கப்பல்கள் இல்லாமல் கப்பல் நிறுவனத்தை நடத்த இயலாது என்பதை அறிந்த வ.உ.சி கொல்கத்தா, மும்பை போன்ற இடங்களுக்கு சென்று தனது பேச்சாற்றலால் பங்குதாரர்களை திரட்டினார். வட இந்தியாவை விட்டு செல்லும் போது, திரும்பினால் கப்பலுடனே திரும்புவேன், இல்லையெனில் கடலில் விழுந்து மாண்டு போவேன் என்று சூருழைத்து சென்றார். அதன்படி
SS கலீலியோ, SS லாவோ போன்ற 2 கப்பல்களை கொண்டு வந்தார். இந்தியர்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சியை திகழ்ந்தனர். அன்று முதல் இன்று வரை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு வருகிறார். இது மட்டுமா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மக்களை திரட்டியதற்காகவும் சிவாவுக்கு ஆதரவு அளித்ததற்காகவும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஆங்கில அரசுக்கு வ.உ.சியின் மீது பயம். அதனால் தான் இந்த கொடுமையான தண்டனையை வழங்கப்பட்டனர். சிறையில் பல கொடுமைகளை அனுபவித்தார் வ.உ.சி. சிறையில் செக்கிழுத்ததால் செக்கிழுத்த செம்மல் என்று அனைவராலும் போற்றப்பட்டு வருகிறார். இப்படிப்பட்ட வ.உ.சி நவம்பர் 18, 1936 தன் இன்னுயிரை ஈத்தார். இப்படிப்பட்ட தியாகியை நாமும் போற்றுவோமாக என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வீர சுதந்திரம் வேண்டி நின்றோர் பின்னர் வேறென்றும் கொள்வாரோ என்று மகாகவி பாரதியார் கூறினார். அந்த சுதந்திரத்திற்காக தம் உயிர், உடை எல்லாவற்றையும் நீத்தோர் நம் நாட்டில் பல்லாயிரம் ஆவர். அடிமை நாட்டில் வாழ்வதை விட மடிந்தொழிவதே மேல் என்று வீர முழக்கம் செய்தவர் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். வ.உ.சி என்று சுருக்கமாகவும் கப்பலோட்டிய தமிழன் என்று சிறப்பாகவும் அழைக்கப்படும் வ.உ.சியை பற்றி எனக்கு தெரிந்த சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என வந்துள்ளேன். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் 5/9/1872 உலகநாதன் பிள்ளை பாமாயி அம்மாயிற்கு மகனாக பிறந்தார். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் தனது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தன் தந்தையை போலவே வழக்கறிஞரானார். அது மட்டுமா, பேச்சாளர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், பத்திரிகையாளர் என பன்முக திறமை பெற்றிருந்தார். திருநெல்வேலியில் வழக்கறிஞராக தன் பணியை தொடங்கினார். பாலகங்காதர திலகரின் பேச்சால் கவரப்பட்டு அவரது சீடரானார். 1905 தேசிய இயக்கத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். வணிகம் என்ற பெயரில் நம் நாட்டிற்குள் நுழைந்த ஆங்கிலேயரை விரட்ட அவர்களது வாணிகத்தை முடக்கும் நோக்கத்தோடு 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். அந்த நிறுவனத்திற்கு சொந்தமாக கப்பல் வாங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு இந்தியாவை விட்டு செல்லும் போது, திரும்பினால் கப்பலோடு திரும்புவேன், இல்லை என்றால் கடலில் வீழ்ந்து மாண்டு
என் போன்ற மாணவ மணிகளே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி முடித்து நான் பேச போகிறேன். என் தலைப்பை எடுத்து நான் இங்கு வ.உ. சிதம்பரனார் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் பேசலாம் என வந்துள்ளேன். தூத்துக்குடி என்றாலே பலருக்கும் நினைவில் வருவது முத்துக்கள் தான். அந்த முத்துக்களில் ஒன்றாக பிறந்தவர் தான் வ.உ.சி. அவர்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் உலகநாதன் பிள்ளை பரமாய் அம்மையார் அவர்களுக்கு 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி மகனாக பிறந்தார் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். இவர் திருநெல்வேலியில் வழக்கறிஞராக தமது வாழ்க்கையை தொடங்கினார். இவர் ஏழை மக்களுக்காக இலவசமாக வாதாடினார். பால கங்காதர திலகரின் சீடராக இவர் திகழ்ந்தார். இவர் 1905ஆம் ஆண்டில் முதல் தேசிய இயக்கத்தில் ஈடுபட தொடங்கினார். இவர் காலியா மற்றும் லாவோ எனும் இரு கப்பல்களை பிரான்ஸ் நாட்டிடம் இருந்து விலக்கி வாங்கி அவற்றை தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார். எனவே கப்பலோட்டிய தமிழன் என்று அவர் அழைக்கப்பட்டார். 1906ஆம் ஆண்டில் தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது. நாட்டு விடுதலைக்காக தன்னையே மெழுகாய் உருக்கி கொண்ட தியாகி வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. மீது சினம் கொண்ட ஆங்கில அரசு அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து சிறையில் அடைத்தனர். சிறையிலேயே படாத பாடுபட்டார். கல்லுடைத்தார், செக்கிழுத்தார். விலங்கும் உண்ண விரும்பாத உணவும் அவருக்கு வழங்கப்பட்டது. இக்கொடுமை கண்டு கொதித்தெழுந்த பாரதி மேலோர்கள் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் கண்கிலையோ என வ.உ.சிக்காக இறைவனிடம் முறையிட்டார். இந்த சமயத்தில் சுதேசி கப்பல் நிறுவனம் கலைக்கப்பட்டது. வ.உ.சி. தமிழ் புலமை உடையவர். சிறை வாழ்க்கையிலேயே தமிழ் நூல்களை எழுதியுள்ளார். மெய்யறம், மையறிவு, வலிமைக்கு மார்க்கம் என பல நூல்களை எழுதியவர் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். இவர் 1912இல் சிறை தண்டனை முடித்து வெளியில் வந்தார். நாட்டிற்காக போராடினவர். பல இன்னல்களை அனுபவித்தவர் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். இவர் 1936ஆம் ஆண்டு காலமானார். சுதந்திர வரலாற்றில் இவர் பெயர் இன்றும் நிலைத்திருக்கும். இவர் பேரை நினைத்தால் வீரம் வரும். இவர் தியாகத்தை நினைத்தால் கண்ணீர் வரும். கப்பலோட்டிய கட்டுமரம் வீரத்தமிழன் வ.உ. சிதம்பரன். ஒப்பில்லா தென்னாட்டு வீரத்திலகனின் நல்நாமம் வாழ்க வாழ்க. அவர் புகழ் எங்கும் ஓங்குக ஓங்குக. பேசினேன் தலைப்பை எடுத்து கேட்டீர்கள் செவி கொடுத்து. நிறுத்துகிறேன் பேச்சை முடித்து. அனைவருக்கும் நன்றி தொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூட்டி செம்மாந்தினிக்கும் எம் தமிழுக்கும் இந்த பொழுதை பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாயெனும் வள்ளுவரின் வாக்கு கிணங்க தன் தாயை பெருமைப்படுத்தி வீற்றிருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் தமிழின் முதல் கண் வணக்கம். விடுதலை வேட்கை மிக்கவராம், வெஞ்சிறையில் இருந்தவராம், அஞ்சாத நெஞ்சினராம், தியாகத்தின் திருவுருவாம், வெள்ளையனை வணங்க மறுத்த அந்த வரலாற்று நாயகனான வ.உ.சி. அவர்களை வ.உ.சி. என அழைக்கப்படும் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் பேச வந்துள்ளேன். தூத்துக்குடி என்றாலே பல நினைவுகளுக்கு வருவது முத்துக்களே. அந்த முத்துக்களில் ஒருவராக பிறந்த இவர் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் ஒட்டப்பிடாரம் எனும் ஊரில் உலகநாதன் மற்றும் பரமாயி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் எனும் பழமொழிக்கேற்ப சிறு வயதிலேயே தீரக்கலைகள் கற்றுத் தேர்ந்தார். சட்டம் பயின்றார், வழக்கறிஞரானார். எளியவர்களுக்காக பணம் வாங்காமலேயே வாதாடினார். பொய் வழக்குகளை ஏற்க மறுத்தார். வீர சுதந்திரம் வேண்டி நின்றோர் பின்னர் வேறொன்றும் கொள்வாரோ என பாரதியின் வாக்கு கிணங்க 1905ஆம் ஆண்டு நடந்த வங்க பிரிவினையில் ரத்தம் குதித்த வ.உ.சி. அவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து போராட முடிவெடுத்தார். அதன்படி இந்தியாவில் யாருக்கும் உதிக்காத யோசனை அவருக்கு உதித்தது. வெள்ளைய வணிகத்தின் உயிர் நாடியான கப்பல் போக்குவரத்தில் கை வைக்க துணிந்தார். அதன்படி 1906ஆம் ஆண்டு கப்பல் கம்பெனியை தொடங்கி 2 கப்பல்களை குத்தகைக்கு வாங்கி தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் நடுவே கப்பல் போக்குவரத்தை தொடங்கினார். ஆங்கிலேயர்களின் விரட்டலுக்கு பயந்த கப்பல் உரிமையாளரோ கப்பல் தர மறுத்தார். தன் கையே தனக்கு உதவி அல்லவா, அதனால் வட இந்தியா சென்று சொந்தமாக கப்பல் வாங்க
மறித்த செய்தி அறிந்தும் ஊர் திரும்ப மறுத்தார். கப்பல் வாங்காமல் தமிழ்நாடு திரும்ப மாட்டேன் என்று உறுதியாக கூறிவிட்டார். பின்னர் SS லாபே மற்றும் கலிபா எனும் 2 கப்பல்களை சொந்தமாக வாங்கி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே போக்குவரத்தை தொடங்கினார். இவரது கப்பல்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதால் தன் அசைந்தால் நாடே அசையும் நிலைமையை உருவாக்கினார். இதனால் வெள்ளையர்கள் இவரை சிறையில் இட்டனர். சிறையில் செக்கிழுத்ததால் செக்கிழுத்த செம்மல் எனவும் புகழப்பட்டார். இவரது 100ஆண்டு விழாக்கு இந்திய அரசாங்கம் தபால் தலையை வெளியிட்டது. இவரது வாழ்க்கை வரலாறு படமாகவும் எடுக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். ஆசான்களே, நடுவர்களே, வெற்றியின் விளிம்பில் நிற்கும் என்னுடன் போட்டியாளர்களே, எண்ணத்தின் எழுச்சி பேச்சு ஒலிக்கும் இந்த பொன் மேடையிலே ஒரு சிற்றாராக தவழ்ந்து பெரும் கடலை தொட்டு பார்க்க நானும் ஆவலுடன் வந்திருக்கின்றேன். மேலோர்கள் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதுவும் நூலோர்கள் சக்கடியில் நோவதுவும் காண்கிலையோ என்று பாடியவர் பாரதியார் அவர்கள். யாருக்காக என்ற கேள்விக்கான பதில் உங்களுக்கு புரிந்திருக்கும் அல்லவா? ஆமாதுவே தான். வ.உ. சிதம்பரனார் அவர்களை பற்றி தான் 3 நிமிடம் உங்களிடம் உரையாட போகிறேன். வ.உ.சி. ஐயா 1872 செப்டம்பர் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டியபிடாரம் என்றும் கிராமத்தில் பிறந்தவர். கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல், தென்னாட்டு திலகர், தியாக செம்மல், சுதந்திர செம்மல் இவ் அடைமொழிகள் அனைத்தும் ஐயா வ.உ.சியின் தியாகம், தேசப்பற்று, வீரம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. நடுவர்களே, நான் சற்றும் நடுங்காமல் ஒலி எழுப்புவேன். தேச துரோகி பட்டம் ஒரு வரலாற்று பிழை என்று தன் தாய் நாட்டு கப்பலில் கொடியேற்றியதாலோ, ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்றதாலோ, அல்லது மக்களின் நச்ச போக்கியதாலோ இப்பட்டம் இந்த தமிழ் மைந்தன் வ.உ.சிக்கு. வ.உ.சி. ஐயா வெறும் அரசியல் சுதந்திரத்தை மட்டும் விரும்பியாரா? அல்லவே அல்ல. நண்பர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. அவர் செய்த செயல்கள் எதற்காக? அவர் கண்ட சுதந்திர இந்தியா முழுமையடைய அதற்காக அவர் ஆற்றிய பணிகள் இதோ ஒவ்வொன்றாக. முதலாவதாக பொருளாதார சுதந்திரம். பொருளாதார சுதந்திரம் உயர சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை நிறுவி ஆங்கிலேயர்களின் கப்பல் ஏகபோகத்தை உடைத்து தன் சொத்துக்களையும் மீண்டு போராடியவர் இவர். இதுவே சுதந்திர இந்தியாவாக மாற அவர் எடுத்த படி 1. வ.உ.சி. ஒரு வழக்கறிஞர். அது உங்களில் ஒவ்வொருவருக்கும் தெரியும். அது போலவே ஒரு தொழில் சங்க தலைவரும் கூட. தூத்துக்குடி கோரல் மில் வேலை நிறுத்தம் 1908 இது முதல் அரசியல் வேலை நிறுத்தங்களில் ஒன்று. தொழிலாளர்களுக்கு சம உரிமை கிடைப்பதற்கு 9 நாள் நடந்த இந்த போராட்டத்திற்கு பதிலாக தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு, வாரம் விடுமுறை, வேலை நேரம் குறைப்பு போன்றவை வ.உ.சியின் உழைப்பு. இது அவர் கண்ட சுதந்திர இந்தியா லட்சியத்தில் இடம் 2. தன் நாட்டு மக்களுக்கு அறிவு போதையும் வளர வேண்டும் என்பதற்காக சிறை தண்டனைக்கு பின் தன் கவனத்தை தமிழ் இலக்கிய மொழிபெயர்ப்பு ஆகியவற்றில் திருப்பினார். திருக்குறளுக்கு உரை எழுதினார். மனம் போல் வாழ்வு, அகமே புறம், வலிக்கு மெக்க மார்க்கம் போன்ற நூல்களை மொழிபெயர்த்தார். இது அவர் கண்ட சுதந்திர இந்தியாவில் இடம் 3. மக்களுக்குள்ளே வீரம் எழ வேண்டும், அச்சம் ஓட வேண்டும். அதற்காக அவரது குரல் சிம்ஹ குரலாக மாறி வீராவேச கனலாய் பேசி அவரது பேச்சு திறனை காட்டி மக்களை பலசாலியாக மாற்றுவதே அவர் கண்ட சுதந்திர இந்தியாவில் இது இடம் 4. நண்பர்களை, சுயநலமல்லாமல் தன் தேசத்திற்கு தீவிரமாக உதவி செய்தால் எதையும் சாதிக்க முடியும். இது நான் கற்ற பாடம். நண்பர்களே, உங்களிடமிருந்து விடை கேட்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 5 என்று சொன்னாலே நமக்கெல்லாம் நினைவில் வருவது ஆசிரியர் தினம்தான். ஆனால் தன்னையே உருக்கி இந்திய விளக்கில் எண்ணெய் ஊற்றிய வ.உ.சியின் பிறந்த நாளும் அன்றுதான் என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? 1946 வ.உ.சியின் வரலாறை ம.பொ.சி. பேசுகிறார். சிவம் பேசினால் சவம் கூட எழுந்து நிற்கும் என்றார். அப்படி சிவம் பேசுகிற போது 1000 பேர் கூடி நிற்கும் கூட்டத்தில் நாமும் நின்று கேட்டால் ஒரு வெள்ளைக்காரனின் குடலையாவது உருவி மாலை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றும். தமிழகத்திலே கோரா
பெல்காமில் போராட்டம் ஒன்று நடைபெற்றது. அது ஆங்கிலேயர்களின் மில். அதில் வேலை செய்யும் ஆட்களை கூலி என்றுதான் அழைப்பார்கள். 12 மணி நேர வேலை, உணவு இடைவேளை கிடையாது, விடுப்பும் கிடையாது. ஒரு நாயை விட மிக மோசமாக நடத்துகிறார்கள். அப்பொழுது தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்த அந்த போராட்டத்தை நிறுத்துமாறு ஆங்கிலேயர்கள் கூறுகிறார்கள். அதற்கு வ.உ.சி. கூறினார், நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து நடத்தினீர்கள் என்றால் இதன் விளைவு இங்கிலாந்தில் இருக்கும் அனைத்து மில்களும் மூடப்படும். எனவே இவ்வளவு சக்தி வாய்ந்த நீங்கள் ஏன் அடிமை வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கேட்டார். விபின் சந்திரபாலரின் விடுதலையை பாரதியார் சென்னையில் கொண்டாடுகிறார். அதே விபின் சந்திரபாலரின் விடுதலையை வ.உ.சி. தூத்துக்குடியில் கொண்டாடுவதற்காக அனுமதி கேட்கிறார். ஆனால் அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்பொழுது தாமிரபரணி ஆற்றங்கரையில் மக்கள் கூடி நிற்கிறார்கள். அங்கு சிவமும் வ.உ.சி.யும் கூறுகிறார்கள், இங்கு கொதித்து எழுவது மக்கள் மட்டுமல்ல, தாமிரபரணி தண்ணீரும் தான் என்று. சிவத்திற்கு 10 ஆண்டுகள் தண்டனை, வ.உ.சி.க்கு மட்டும் 40 ஆண்டுகள் தண்டனை. அப்பொழுது மக்கள் அனைவரும் கேட்டனர், ஏன் வ.உ.சி.க்கு மட்டும் 40 ஆண்டுகள் தண்டனை என்று. அப்பொழுது ஆங்கிலேய நீதிபதி பின்ஹே கூறுகிறார், சிவம் வெறும் கருவி மட்டும்தான், ஆனால் அந்த கருவியை வைத்து வெள்ளையாட்சிக்கு எதிராக வீசி பார்த்தவன் தான் வ.உ.சி. அதனால்தான் அவனுக்கு 40 ஆண்டுகள் தண்டனை என்று கூறினார். வ.உ.சி.யின் எலும்புக்கூடு கூட வெள்ளையாட்சிக்கு எதிரானதுதான் என்று தீர்ப்பெழுதினார். நாமெல்லாம் வீடுகளுக்கு பூட்டு போட்டு பார்த்திருப்போம், கடைகளுக்கு சிறைச்சாலைகளுக்கு பூட்டு போட்டு பார்த்திருப்போம். ஆனால் ஒரு மனிதனுடைய பேச்சுக்கு வாய் பூட்டு தண்டனை அளித்தது நம் வ.உ.சி.க்கு மட்டும்தான். வ.உ.சி. தன்னுடைய சொத்தெல்லாம் வித்து கப்பல் வாங்குவதற்காக செல்கிறார். அப்பொழுது ஒருவரின் மூலமாக அவருக்கு தகவல் தெரிகிறது, தன்னுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறார், தன்னுடைய முதல் மகனுக்கு உடல்நிலை சரியில்லை, நீங்கள் உடனே வந்தாக வேண்டும் என்று. அப்பொழுது வ.உ.சி. கூறினார், நான் வந்தால் கப்பலோடு தான் வருவேன், இல்லையெனில் கடலில் வீழ்ந்து மாய்ந்து போவேன் என்று சொன்னார். வ.உ.சி. தன்னுடைய கடைசி நேரத்துல தன்னுடைய நண்பர் ஒருவரை அழைத்து, எனக்கு பாரதியார் பாடின என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் பாடல பாடி காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அந்த நண்பரும் அந்த பாடலை பாடுகிறார். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே வ.உ.சி.யின் உயிர் அவரை விட்டு பிரிந்தது. என் உரையை வ.உ.சி.க்கு சமர்ப்பித்து எனக்கு இந்த நல்வாய்ப்பை அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிதம்பரப்பிள்ளை ஆங்கில வர்த்தகத்தை நள்ளிவடைய செய்வதற்காக, சுதந்திர இந்திய பொருட்களின் மகசூலை கூட்டுவதற்காக சுதேசி பண்டகச்சாலை அமைத்தார் நம் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. சிதம்பரப்பிள்ளை. இதை கண்ட ஆங்கிலேயரோ பயம் கொண்டது. இதனால் ஆங்கிலேய அரசாங்கம் வ.உ.சியை கைது செய்தது. 1-2 ஆண்டுகள்
பேசுகிறேன். கடல் கடந்து கப்பலோட்டியார், காலம் கடந்தும் புகழ் நீட்டியார், சங்கிலி தாங்கி சுதந்திரம் தந்தா தமிழன் நெஞ்சில் தீபமானார் என்ற பெருமையை தாங்கிய வ.உ. சிதம்பரனார் இன்றளவும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கிறார். செயல் விளைவான் செயல், சிறுதுயர்வானின் மெய் விளைவான் வேறு இல்லை என்ற திருக்குறளுக்கேற்ப வாழ்ந்து காட்டியவர் நம் செயல் வீரர் வ.உ.சி. அவர்கள். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் என்னும் சிறிய கிராமத்தில் பிறந்தார். அவரது தந்தை உலகநாதர் பிள்ளை, தாயார் பரவாயி அம்மாள். இவர் சிறு வயதிலிருந்தே ஞானமும் நேர்மையும் நிறைந்தவர். தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் சிறந்து விளங்கினார். பின்னர் சட்டம் படித்து வழக்கறிஞரானார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்ததை வெறுத்தார். நம் நாடு நம்மால் ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவருள் வளர்ந்தது. இவர் செய்த மிகப்பெரிய சாதனை சுதேசி நேவிகேஷன் என்ற கம்பெனியை நிறுவியதே. பிரிட்டிஷ் கப்பல்கள் மட்டுமே இருந்த காலத்தில் கப்பல் இயக்கும் நிறுவனத்தை தொடங்கினார். இது இந்தியர்களுக்கு பெரும் தன்னம்பிக்கை அளித்தது. ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அவரது நிறுவனம் மீது பல தடை சட்டங்கள் விதிக்கப்பட்டன. அவரை 1908ஆம் ஆண்டு கைது செய்து 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டன. விடைவிடா வீரன் வெற்றிக்கு ஆனான் என்ற பழமொழிக்கேற்ப தன் நாட்டிற்காக ஒருபோதும் முயற்சியை நிறுத்தவில்லை. வ.உ.சி. சொன்னது, நான் செய்தது நாட்டிற்காக, அதுவே என் பெருமை என்றார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி மறைந்தார். அவர் மறைந்தாலும் அவருடைய பெயர் தமிழர்களின் இதயங்களில் வாழ்கிறது. சங்கடி கயற்றும் சாயவில்லை, சுதந்திர கனவின் சுடர் அவன் நெஞ்சில். மன்னன் மடியில் பிறந்தவன் அல்ல, மனத்தின் மீதான மாபெரும் வீரன் என்ற வரிகளுக்கேற்ப தன்னலமின்றி தேசத்திற்காக வாழ்ந்த வீரர். நன்றி. அவையோர் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் இங்கு கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சியை பற்றி பேச வந்துள்ளேன். வ.உ.சி. என்று நம்மால் சுருக்கமாக அழைக்கப்படும் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் என்ற சிற்றூரில் சைவ வெள்ளாளர் மரபில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்தார். 1893ஆம் ஆண்டு பாலகங்காதர திலகரின் அரசியல் இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு தன் அரசியல் குருவாக திலகரை ஏற்றுக்கொண்டார். முன்னகிட்டத்தி முப்புறத்திலே, பின்னகிட்டத்தி தென்னிலங்கையில், அன்னகிட்டத்தி அடிவகிற்றிலே, யானும் கிட்டத்தி மூழ்க மூழ்கவே என்று பட்டினத்தாரடிகள் பாட, இதை கேட்டு வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு வந்தே மாதரம் என்று முழக்கமிட்டவர் தான் நம் வ.உ.சி. புள்ளிவாலை பிடித்துக் கொண்டு வாழ முடியுமா? மடும் மலையாக முடியுமா? இல்லையேல் ஒரு முகில் முள்ளம்பன்றியிடம் மோத முடியுமா என்றெல்லாம் எக்காலம் செய்தவரிடம் அவர் கூறினார். ஒரு சிறு ஒளிதான் பெரிய மலையை விளக்கும் ஆயுதம் என்று. நான் வந்தால் கப்பலுடன் வருவேன், இல்லையேல் கடலில் விழுந்து சாவேன் என்று கூறி சென்றவர் ஒன்றுக்கு 2 கப்பலாக வாங்கி வந்து தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கப்பல் விட்டார். இதனால் ஆங்கிலேயர்களின் கப்பல் வியாபாரம் சரிந்தது. சும்மா விடுவார்களா? வ.உ.சியின் மீது நிறைய வழக்குகள் தொடுத்தார்கள். திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக விளங்கினர். சுதேசி பிரச்சார சபை, தர்ம சங்க நெசவு சாலை, தூத்துக்குடி கைதொழில் சங்கம், வேளாண் சங்கம் போன்றவற்றை ஏற்படுத்தினார். வழக்கறிஞர், பேச்சாளர், சுதந்திர போராட்ட வீரர் என்ற பன்முக திறமை கொண்டவர் வ.உ.சி. இவரது தீவிர போக்கையும் மக்கள் செல்வாக்கையும் கண்ட ஆங்கிலேயர்கள் இவர் மீது ராஜ துரோக குற்றம் சாட்டினார்கள். இந்த சட்டத்தின் கீழ் இவர்தான் முதலில் கைது செய்யப்பட்டார். சிறையில் செக்கிழுத்தும் உணவின்றியும் மிகவும் துன்பப்பட்டார்.
உடல் நலம் குன்ற 1912 விடுதலையானார். மக்கள் இவரை கப்பலோட்டிய தமிழன் என்றும் சக்கிலித்த செம்மல் என்றும் பெருமையாக அழைத்தனர். கடைசியில் இவர் வறுமையில் வாடி உயிர் நீத்தார். அத்துடன் அவரது வாழ்க்கை முடியவில்லை என்றும் ஒவ்வொரு தமிழனும் சுதேசியாக இருக்க வேண்டும், அத்துடன் திரை கடல் ஓடியும் திரவியம் தேட வேண்டும் என்ற உணர்ச்சியை விதைத்தவர் இவர்தான். ஆகவே சுதேசியாக இருப்போம், சுதேசி காற்றை சுவாசிப்போம், பிறந்த மண்ணை நேசிப்போம். வாழ்க வ.உ.சி. வந்தே மாதரம். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம். அவையில் வீற்றிருக்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் எம் போன்றோர்க்கும் என் முத்தான முதல் வணக்கங்கள். மூன்றெழுத்து மந்திரக்காரரான வ.உ.சி. என்ற தலைப்பில் பேச்சு போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு, போட்டிக்கு தந்ததோ நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் இறங்கி தலைப்பை புரிந்து பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. சீமானாக பிறந்தவராம், கோமானாக வாழ்ந்தவராம், விடுதலை வேட்கை மிக்கவராம், வெஞ்சிறையில் இருந்தவராம், அஞ்சாத நெஞ்சினராம், தியாகத்தின் திருவருவாம், நேர்மையின் இருப்பிடமாம், உண்மையினரி நின்றவராம். அவர் பெயர் நினைத்தால் வீரம் வரும், அவர் தியாகம் நினைத்தால் கண்ணீர் வரும். கப்பலோட்டியல் காட்டுமரம் வீர தமிழன் வ.உ. சிதம்பரம், வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை என்ற இவர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்ற கிராமத்தில் 1872 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் உலகநாத பிள்ளை பரமாய் அம்மா என்ற தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். திண்ணை பள்ளியில் கல்வியை தொடங்கி கல்லூரி படிப்பையும் முடித்து சட்டக்கல்லூரியில் பயின்று வழக்கறிஞரும் ஆனார். இவரது பாட்டனார் தந்தை பெரிய தந்தை என அனைவருமே வழி வழியாய் வழக்கறிஞர் தொழிலேயே செய்து வந்தனர். இதனால் இவர் வீட்டிற்கு வழக்கறிஞர் வீடு என்ற சிறப்பு பெயரும் உண்டு. ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தின் கீழ் அடக்கு முறையும் அடிமைத்தனமும் நாடெங்கும் தலைவிரித்தாடிய காலத்தில் சுதந்திர தீயை பற்ற வைத்த தென் நாட்டு திலகர் பாண்டிய சோழர் காலத்தில் 7 கடலிலும் ஆதிக்கம் பெற்றிருந்த தமிழர்களின் கப்பல் தொழிலை வெள்ளையர்கள் பறித்து விட்டார்களே என்ற எண்ணம் இவர் மனதில் ஓயாமல் உறுத்தி கொண்டிருந்தது. அப்போது வங்காள பிரிவினையை எதிர்த்து நாட்டில் ஏற்பட்ட கொந்தளிப்பு சுதந்திர போரில் ஈடுபடுவதற்கு அரிய சந்தர்ப்பமாக வாய்த்தது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள கப்பல் போக்குவரத்தை பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் என்ற கம்பெனி ஏகபோகமாக நடத்தி வந்தது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் அனைவர் வியாபாரிகளே என்று உணர்ந்த வ.உ.சி. அந்த வர்த்தகத்தை கைப்பற்ற உறுதி பூண்டார். 1906ஆம் ஆண்டு சுதேசி கப்பல் கம்பெனி என்ற இந்திய கப்பல் கம்பெனியை நிறுவி கப்பலோட்டிய தமிழனாய் நின்றார். அவர் வாங்கிய SS லாவோ SS காளியோ என்ற 2 கப்பல்களும் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்த முதல் இந்திய கப்பல் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதத்தாய் 2 புத்திரர்களை பெற்றது போல ஆனந்தம் அடைவாள் என்று மகாகவி பாரதியார் புகழ்ந்து பாடினார். அதே நேரத்தில் பிரிட்டிஷ் பொருளாதாரத்தை நேரடியாக எதிர்த்தது. வ.உ.சி. அவர்களின் உணர்ச்சி பூர்வமான எழுச்சி மக்களிடையே தேச உணர்வையும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்ட உணர்வையும் அதிகரித்தது. இதனால் பிரிட்டிஷ் அரசு அவரை அடக்கி அவரது முயற்சிகளை தடை செய்ய வேண்டி மறைமுகமாக பல வேலைகள் செய்து வந்தது. இறுதியில் வங்காள முடிசூடா மன்னனின் விடுதலையை கொண்டாடியதை காரணமாக கூறி ராஜ துரோகம் என்ற நோக்கில் தேச துரோகி என்று அவரை கைது செய்தது. நீதிபதி பின்ஹேயால் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. பின்னர் லண்டன் கவுன்சிலில் அப்பீலின் மூலம் 6 வருட கடுங்காவல் தண்டனையாக குறைக்கப்பட்டது. ஊருக்காக உழைத்தாரே, தம் உயிரையே நாட்டுக்கு கொடுத்தாரே, ஆங்கிலேயரை வணங்க மறுத்தாரே, வரலாற்று நாயகனாய் நின்றாரே, அரக்கனிடம் போட்டியிட்டு அவனை நேரே எதிர்த்து நின்று உயிரை கொடுத்தது தியாக வித்து. பெற்ற சுதந்திரத்தை போற்றிடுவோம், அவர் தியாகத்தை தினம் தினம் போற்றிடுவோம், நாம் ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம், இந்தியர் என்று பெருமை கொள்வோம் என்று கூறி இத்தனை மணித்துளிகளின் வாய்மொழி கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சு போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சில் தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. அவையோர் அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன்
அதனால் பரவாயில்லை. யாரும் வர வேண்டும் என்றோ மாலை போட வேண்டும் என்றோ நான் இந்த காரியத்தை செய்யவில்லை என்றார். மண்ணெண்ணெய் கடை வைத்து தெரு தெருவாய் விற்று பிழைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் வ.உ.சி. பாரதியின் வரிகளான என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் நடுவையும் மோகம் என்பதை கூறிக்கொண்டு கண்ணீர் கசிய தனது இறுதி மூச்சை விட்டார். முயற்சியும் பயிற்சியும் என் கையில், முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில். வெற்றி கிடைத்தால் அடக்கம் எழுந்து நிற்கும், தோல்வி கிடைத்தால் என் பயணம் தொடர்ந்து நிற்கும். பேச்சின் முடிவில் வணங்குவதின் வழக்கம். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். செந்தமிழ் என்னும் மகுடம் சூடி என் உயிருடன் கலந்த என் தாய்மொழி தமிழுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வையோர் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த மாலை வணக்கங்கள். நம் நாட்டின் விடுதலைக்காக போராடியவராம், கப்பலோட்டிய தமிழராம், செக்கிழுத்த செம்மளாம், கல்லுடைத்தவராம், அவர்தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்பவராம். ஆம், சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி தான் நான் இங்கு பேச போகிறேன். தூத்துக்குடி என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது முத்து
மூச்சு விடாமல் 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18 தன்னுயிர் நீத்தார் என்று கூறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வளர்க வ.உ.சி. போற்றி, இன்பமெல்லாம் தருவாய் போற்றி, என் பிழையெல்லாம் பொறுப்பாய் போற்றி, இறைவா நின் பாதம் போற்றி போற்றி, அவைக்கு என் அன்பு வணக்கங்கள். சோகங்களை சுமந்து கொண்டு மேகங்கள் எவ்வளவு தூரம்தான் நடக்கும், சுமை பொறுக்க முடியாத போது அவை மனம் திறந்து அழுகின்றன. அதை தான் நாம் மழை என்கிறோம். அந்த மழையில் நனைந்த மழலையாகிய நான் சுதந்திர போராட்ட தியாகி, கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல், வழக்கறிஞர் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கூறலாம் என வந்துள்ளேன். தூத்துக்குடி என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது முத்துக்கள் தான். அந்த முத்துக்களில் ஒன்றாக பிறந்தவர் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளையாவார். வ.உ.சி. அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் 1872ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் உலகநாதர், தாயார் பரமாயி அம்மாள். இவரது இயற்பெயர் வள்ளிநாயகம் உலகநாதன் சுதந்திர பிள்ளை என்பதாகும். வ.உ.சி. அவர்கள் 1936ஆம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார். மாணிக்கம் மறைந்தது, மாணிக்கத்தின் ஒளி நமக்கு இன்றும் வழிகாட்டுகிறது. அவர் காட்டிய பாதையிலேயே வீறு நடை போட்டு பாரதத்தை இமயம் போல் உயர்த்துவோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சான்றோன் என கேட்ட தாய் என்ற திருக்குறளுக்கு இணங்க தன் பெற்றோர்களுக்கு, தன் தாய்மார்களுக்கு பெருமை சேர்த்து இங்கு வீற்றிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சீமானாக பிறந்தவராம், கோமானாக வாழ்ந்தவராம், கப்பலோட்டிய காட்டு மரம், வீர தமிழன் வ.உ. சிதம்பரம். ஆம், இன்று இவரை பற்றி தான் நான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் 1872ஆம் ஆண்டு உலகநாத பிள்ளைக்கும் பரமாயி அம்மாளுக்கும் பிறந்த மூத்த மகன். ஒட்டப்பிடாரத்தில் தன் கல்வியை முடித்து திருச்சியில் 1896ஆம் ஆண்டு தனது சட்டப்படிப்பை முடித்து வழக்கறிஞரானார். வழக்கறிஞராக பணியாற்றிய இவர் ஏழைகளுக்கு இலவசமாக கல்வி அளித்தார். நம் நாட்டு கடலில் நமக்கு கப்பல் விட உரிமை இல்லையா, உப்பெடுக்க உரிமை இல்லையா என்று நெஞ்சம் கொதித்த வ.உ.சி. ஆரம்பித்ததே நவாய் சங்கம். பின்னர் இந்திய மக்கள் கடல் கடந்து வாணிகம் செய்ய வேண்டும் என்று நினைத்ததால் அவர் தொடங்கியது சுதேச கப்பல் கம்பெனி. அதனால் மக்கள் அவரை கப்பலோட்டிய தமிழன் என்று அழைத்தனர். பின்னர் அவர் வின்ஸ் என்ற பிரிட்டிஷ் அதிகாரியால் இரட்டை தீவாந்திர தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது. கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் பல துன்பங்களை அனுபவித்தார். பாயை காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் எந்நாளோ என்று நினைத்து துயருற்றார். பாண்டி துறையாரோடு உறவு கொண்ட நாட்களில் அவர் கற்ற தொல்காப்பியத்தை நினைத்து இப்பொழுது தொல்லையெல்லாம் மறந்தார். இப்படிப்பட்ட ஒரு பன்முக தன்மை கொண்ட இவர் நவம்பர் 18, 1936 அன்று காலமானார். ஆனால் அவரை கௌரவிக்கும் வகையில் அவரது 100வது பிறந்தநாள் அன்று இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது. மேலும் அவரது திரு உருவ சிலைகள் திருநெல்வேலி, மதுரை, சென்னையிலும் வைக்கப்பட்டுள்ளது. அதனால் அவரை பற்றி படிப்பதும் பேசுவதும் மட்டுமல்லாமல் அவரது அறநெறி கொள்கைகளை நாம் பின்பற்றி சந்ததியர்களுக்கும் சமூக நீதி நெறி கொள்கைகளை பரப்ப வேண்டும் என்று கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேச இருக்கும் தலைப்பென்னவென்றால் சுதந்திர போராட்ட தியாகி, கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் ஐயா வ.உ. சிதம்பரனார் அவர்களை பற்றி தான் நான் பேச போகிறேன். இவர் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் ஒட்டப்பிடாரத்தில் உலகநாத பிள்ளை அவர்களுக்கும் பரமாயி அம்மாயிருக்கும் மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் வள்ளிநாயகம் உலகநாதம் சிதம்பரம் பிள்ளை என்பதாகும்.
1895ஆம் ஆண்டு திருச்சியில் சட்டப்படிப்பை முடித்து வழக்கறிஞரானார். 1895இல் வள்ளியம்மையை மணந்து கொண்டார். இவரது பட்டப்பெயர் மகராசி என்பதாகும். நாட்டு விடுதலைக்காக தன்னையே மெழுகாய் உருக்கி கொண்ட தியாகி வ.உ.சி. அவர்கள். இவர் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். தலைவர்கள் இவரை வந்தே மாதரம் பிள்ளை என்று அழைத்தார்கள். இவர் பிரித்தானிய கப்பல்களுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு கப்பல் நிறுவனமான சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தோன்றினார். இதனால் தான் இவரை கப்பலோட்டிய தமிழன் என்று பெருமையோடு அழைக்கின்றோம். ஆங்கிலேயரின் அராஜகத்திற்கு எதிராக குரல் கொடுத்த போது தேச துரோகி என்று சிறையில் அடைத்தனர். சிறையில் மாட்டிற்கு பதிலாக வ.உ.சி. அவர்கள் செக்கிழுத்தார். இதனால் தான் இவரை செக்கிழுத்த செம்மல் என்று போற்றி வணங்குகிறோம். கப்பலோட்டிய தமிழனை என்றென்றும் போற்றி வணங்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்துடன் என்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என் இனிய வணக்கங்கள். இவர்தான் அறிவினால் ஆழ்ந்தவர், ஆழ்கடல் வென்றவர், இந்தியன் என்றவர், ஈகையில் உன்னதர், உறுதி கொண்டவர், உற்படி தொடர்ந்தவர், எண்ணத்தில் சுதேசியன், ஏறு போல் நடையினர், ஐயமில் சட்ட வல்லுனர், ஒட்டப்பிடார உத்தமர், ஓங்குயில் தமிழர், அக்கியலகன்றவர், அக்தினால் உயர்ந்தவர். இவர்தான் தூத்துக்குடி முத்தாக உலகநாதர் பிள்ளை பரமாயி அம்மாளுக்கு மகனாக 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாளில் பிறந்து தமது பள்ளி கல்லூரி படிப்பை முடித்துக் கொண்டு ஏழைகளின் மாபெரும் சட்ட வல்லுநராகவும் அரசியல்வாதியாகவும் இலக்கிய மனமும் தொடுக்கத்தனமும் மெய்யறிவும் மிக்க இலக்கியவாதியாம் வ.உ.சி. என அழைக்கப்படும் வள்ளியப்பர் உலகநாத சிதம்பர பிள்ளையை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். இவர் 1905இல் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக தன் சுதேசி பணியை தொடங்கிய இவர் வெளிநாட்டு பொருட்கள் இந்தியாவில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதை கண்டித்து 2 நீராவி கப்பல்களை விலைக்கு வாங்கினார். ஆங்கில வியாபாரிகளின் கோபத்தையும் தாண்டி தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து கொழும்பு வரை வ.உ.சி.யின் கப்பல்களில் வழக்கமான சேவையை தொடங்கியது. இறுதியாக பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கப்பல்களின் இலவச பயணிகள் சேவையின் காரணத்தினால் வ.உ.சி.யின் கப்பல்களால் தங்கள் பயணத்தை தொடர முடியவில்லை. குற்றவியல் வழக்குகளில் கை தேர்ந்த இவர் தூத்துக்குடி கோரல் நூற்பாலையில் தொழிலாளர்களுக்கு அளிக்கப்பட்ட அநீதியை கண்டித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு நீதி பெற்று தந்தார். தவறான ஆங்கில அரசை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதால் இவரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். நவம்பர் 12, 1936இல் விடுதலை தன் உயிரை திறந்த இவர் கப்பலோட்டிய தமிழன், தமிழ் ஹெம்ஸ்மேன், கப்பல் செல்லும் வழியை காட்கிறவர் போன்ற பல பட்டங்களையும் பெற்றார். இறுதியாக இந்திய மக்களின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மாமனிதர் பெற்று தந்த சுதந்திரத்தை காத்திடுவோம், அவர் தியாகத்தை போற்றி ஒற்றுமையில் வாழ்ந்திடுவோம், இந்தியர் என்ற பெருமை கொள்வோம், நாட்டுப்பற்று மிக்க நல் தலைவர்களை வள வருவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவருக்கு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த மொழியாம் அமிழ்தான என் அன்னை தாய் தமிழ் மொழியை வணங்கி இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அத்துணை பேருக்கும் இந்த மாலை வேளையில் நெஞ்சம் மல்லி கொஞ்சம் பிஞ்சு புகழ் கொண்ட அஞ்சுக தமிழில் மஞ்சம் நெகிழும் மகிழம் பூ எடுத்து சீர்படைத்து யாழ் எடுத்து இசை மீட்டும் தமிழ் பாவெடுத்து கவிதை கண் கொண்ட காவிய வணக்கம் கூறி என் உரை தொடங்குகிறேன். தியாக செம்மல் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை மண்ணுயிர் ஓம்பி ஆகலாள்கவர்க்கு இல்லை தன்னுயிர் அஞ்சும் வினை என்ற புகழான உச்சி பாடலை மெய்ப்பிக்கும் வண்ணம் தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி
கப்பல் கம்பெனியை உருவாக்கினார். வாலிய செந்தமிழ், வாழ்க நச்சமிழர், வாலிய பாரத திருமணி நாடு. நன்றி, வணக்கம். மாணவிக்கு தொன்மை சிறப்புடையாள், தொல்காப்பிய பேச்சுடையாள், விண்ணை அளந்திடும் வள்ளுவத்தை சூடியவள், கண்ணை கவர்ந்திழுக்கும் கால்களிலே கார்ச்சிலம்பும், சிங்கார சீருடையில் மேகலையும், கையில் தங்க வளையாபதி, காதில் குண்டலமும் என வங்கத்து எல்லை வரை பாய்ந்தோடிய கம்பன் கவியத்துணையும், ஆறடியில் தரித்த பேரழகியவள், முத்தினிய தமிழ் மொழியாம் எங்கள் இரத்தத்தில் கலந்தவளே, நித்தம் நித்தம் உன்னை வணங்குகிறேன் என்று என் தாய்மொழியாம் தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். கோபாலகிருஷ்ண கோகலே, இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல், கர்ம வீரர் ஏழை பங்காளர் காமராஜர் என்று எத்தனை பேர் இருந்தாலும் கோவை சிறையில் வாடி அங்கே மாடுகளுக்கு பதிலாக செக்கெழுத்த வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு ஈடாகாது. ஆங்கில அரசின் பிடிக்குள் சிக்கி கிடந்த பாரத தேசத்தை விடுதலை அடைய செய்ய அரும்பாடுபட்டவர்களுள் இவரும் ஒருவர். வெள்ளையனே வெளியேறு என்ற குரலோசையின் தந்தையாக விளங்கியதோடு நாம் அனைவரும் பலமாக மூச்சுவிட்டால் ஓடிவிட மாட்டானா வெள்ளையன் என்ற விடுதலை உணர்வை மக்களிடையே கொண்டு வந்து சேர்த்தவர். இறுதியாக ஒன்று, கலைமகள் எனக்கு ஒரு ஆணையிட்டால், சில காவிய பொருட்களை தூவிவிட்டால், அலை எனும் எண்ணங்கள் ஓடவிட்டால், அதை 1000 உவமையில் பாடவிட்டால், குழந்தையின் கோடுகள் ஓவியமா, இந்த குருடன் வரைவதும் காவியமா, பேசியது சுருக்கம், தேவையில்லை விளக்கம், முடிவில் வணங்குவது என் வழக்கம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனின் சுதேச போராட்டம் பற்றி தான் பேச வந்துள்ளேன். திரைகடல் ஓடியான் திரவியம் தேட என்பதற்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தவர் தான் நம் வாவுசி. புலி வாழை பிடித்துக் கொண்டு வாழ முடியுமா? மட்டும் மழையாக முடியுமா? இல்லையே ஒரு முயல் முள்ளம் பன்றியுடன் மோத முடியுமா என்று எகத்தாளம் செய்பவர்களிடம் வாவுசி கூறினார். ஒரு சிறு ஒளிதான் பெரிய மலை பிளக்கும் ஆயுதம். நான் வந்தால் கப்பலுடன் தான் வருவேன், இல்லையே கடலில் விழுந்து சாவேன் என்று சொல்லிச் சென்றவர் ஒன்றுக்கு 2 கப்பலாக வாங்கி வந்து தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கப்பல் விட்டவர் தான் நம் வாவுசி. 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி பிறந்தார். தாய் நாடு விடுதலை பெற வேண்டும் என்பது அவருடைய ஒரே கனவு. அவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர், தேசியவாதி மட்டுமல்லாமல் சுதந்திர போராட்ட வீரர் என்பதிலும் சிறந்து விளங்கினார். சுதந்திரம் என்பதை யாசிக்க பெறுவது அல்ல, போராடி பெற வேண்டியது. 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி அவர் மறைந்தார். ஆனால் அவர் உருவாக்கிய சிந்தனைகள் இன்றும் உயிரோடு உள்ளது. அதனால் தான் அவரை சுதந்திரத்தின் சிங்கம் என்று அழைக்கின்றனர். சுதந்திரமே பிறப்புரிமை என்று ஒவ்வொரு தமிழனும் சுதேசியாக இருக்க வேண்டும். சுதேசியாக இருப்போம், சுதேசி காற்றை சுவாசிப்போம். வாழ்க சிதம்பரம், வாழ்க கப்பலோட்டிய தமிழன். வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் மரியாதையும் நிறைந்த வணக்கங்களை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். செப்டம்பர் 5 என்றாலே நமக்கு நினைவில் வருவது ஆசிரியர் தினம்தான். ஆனால் தன்னையே உருக்கி இந்திய விளக்கில் எண்ணெய் ஊற்றிய வஉசியின் பிறந்த நாளும் அன்றுதான். நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? 1946இல் வஉசியின் வரலாறை மாப்போசி பேசினார். சிதம்பரமும் சேர்ந்து கோரமில் தொழிற்சாலை போராட்டம் நடத்தினார்கள். வஉசியின் சட்ட அறிவும் போராட்ட தலைமையும் இந்த போராட்டத்தை மிக பெரிய அளவில் வெற்றி பெற செய்தது. வஉசி போராட்டம் நடத்திய விதத்தை பார்த்து அரவிந்த கோஷ் 1907, 1908ஆம் ஆண்டு வந்தே மாதரம் என்கிற இதழில் அவருடைய ஒவ்வொரு செயலும் வியந்து வியந்து பாராட்டி இருப்பார். பிபின் சந்திர பாலர் விடுதலையை சென்னையில் பாரதியார் விழா நடத்தினார். பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டார். இதற்கு வெள்ளைக்கார அரசு எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் தூத்துக்குடியில் பிபின் சந்திர பாலர் விடுதலையை கொண்டாட அனுமதி வழங்கவில்லை. சிதம்பரமும் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் அழைக்கழிக்கப்பட்டன. கலெக்டர் வார்த்தை விட்டு வருகிற போது தாமிரபரணி ஆற்றங்கரை சிதம்பரமும் பேசுகிறார்கள். வெள்ளைக்காரர்கள் பயந்து ஓடுகிறார்கள்.
சேர்ந்தால் சூறைக்காற்றும் நெருப்பும் சேர்ந்தது போல் இருக்கும் என்கிறது வரலாறு. சிவம் என்கிற பெருநெருப்பை வளர்த்தெடுக்கிற சூறைக்காற்றாக சிதம்பரவிருக்கிறார். சிவத்திற்கு 10 ஆண்டுகள் தண்டனை என்றால் சிதம்பரத்திற்கு 40 ஆண்டுகள் தண்டனை. ஏனென்று கேட்டால் சிவம் என்கிறவன் கருவி. அவனை வைத்து ஆங்கில அரசுக்கு எதிராக வீசி பார்த்தவர் வ.உ.சி. ஆனால் வ.உ.சியின் எலும்புக்கூடு கூட வெள்ளை அரசுக்கு எதிரானது என்று தீர்ப்பு எழுதினாராம் பின்ஹே. தியாகம் என்கிற சொல்லுக்கு திறனும் இருப்பதை இழத்தலும் தன்னையே இழத்தலும் தான் பொருள் என்றால் இந்திய சுதந்திர போராட்டத்தில் வ.உ.சியை மிஞ்சிய தியாகி இல்லை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவருக்கு மதிப்பிற்குரிய நடுவர்களே, மாண்புமிகு ஆசிரியர்களே மற்றும் என் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு நம் வீரத் தமிழன் வ.உ. சிதம்பர பிள்ளை அவர்களின் வாழ்க்கை கதையாகும். நாம் இன்று அனுபவிக்கும் சுதந்திரம் எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தாலும் போராட்டத்தாலும் கிடைத்தது. அந்த வகையில் நம் வ.உ. சிதம்பர பிள்ளை அவர்கள் உண்மையிலே ஒரு வீரத் தமிழன். தன் வாழ்நாளை முழுமையாக தேசத்திற்காக அர்ப்பணித்த ஒரு வீரத் தமிழன் வ.உ. சிதம்பர பிள்ளை அவர்கள் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் பிறந்தார். அவரது தந்தை உலகநாதன் ஒரு வழக்கறிஞர், தாய் பரமாயி நல்லெண்ணம் கொண்ட பெண். சிதம்பர பிள்ளை சிறு வயதிலிருந்து புத்திசாலி ஆர்வமுள்ள மாணவராக இருந்தார். அவர் பள்ளி மற்றும் கல்லூரி கல்வியை முடித்த பின் சட்ட பயிற்சி பெற்று வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். அவர் மிகவும் சிறந்த வழக்கறிஞர். வழக்குகளின் மூலம் பணம் சம்பாதிப்பதற்கல்ல, நீதி காக்க பணியாற்றினார். அவரின் வாத நடை மக்களை கவர்ந்தது. ஆனால் அவரின் மனதில் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. என்ன பயன்? என் தனிப்பட்ட செல்வத்தால் என் நாடு அடிமையாக இருந்தார். அந்த எண்ணமே அவரை தேசப்பணியில் ஈடுபடுத்தியது. அவர் பாலகங்காதர திலகர், லாலா லஜ்பத் ராய் போன்ற தலைவர்களின் கருத்துக்களை ஏற்றார். அவரது கருத்து இந்தியர்கள் தனக்கான உரிய தொழில்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஆங்கிலேயர் பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதாகும். அவரது நம்பிக்கை ஒரு செயலாக மாறியது. 1906ஆம் ஆண்டு அவர் தொடங்கிய ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி மூலம் 1936ஆம் ஆண்டு நம்மை விட்டு அவர் மறைந்தார். அவர் நம்மை விட்டு சென்றாலும் அவரின் சிந்தனைகள் நம் மனங்களில் ஒலிக்கின்றது. வ.உ.சி உண்மையிலே ஒரு சிறந்த வழக்கறிஞர். வாழ்க வாழ்க, தேசபக்தி வாழ்க. இத்துடன் என் உரையை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தந்த முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னை விட உயரத்தில் நிற்க வைத்து தாரணியை ஆள வைக்க தன் முழு மூச்சாய் உழைக்கும் என் 2ஆம் தாய்மார்களாகிய என் ஆசிரியர்களை வணங்கி பேச்சிலே வீழ்த்த எண்ணிக்க அவன் கல்லோடு வந்திருக்கும் என் ஒரு தோழமே, கடல் உமிழ்ந்த ஒரு வீரன், கடல் தாண்டி கிளந்தான் தேசத்திற்காக. கை ஒன்றிலோ சட்ட புத்தகம், மனம் ஒன்றிலோ சுதந்திர புயல். தலை வணங்கும் போதே நெஞ்சம் பெருமை கொள்கிறது. இந்த பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர் தான் வ.உ. சிதம்பரனா. எனக்கு இங்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு சொந்தக்காரரும் இவர்தான். இவருடைய இயற்பெயர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இவர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் எனும் இடத்தில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்தார். இவர் 1895ஆம் ஆண்டு திருச்சியில் வழக்கறிஞராக பட்டம் பெற்றார். இவர் இளம் வயதிலே தேசிய உணர்வு கொண்டவராக விளங்கினார். நம் தேசிய கொடியில் சில நிறம் உண்டு, அந்த நிறத்தில் சில காரணம் உண்டு, அந்த காரணத்தில் சில குருதி உண்டு, அந்த குருதியில் பல வரலாறு உண்டு. அந்த வரலாற்றை தான் உங்கள் முன் கூற போகிறேன், கவனமாக கேளுங்கள். அந்த வரலாற்றை கூறும் போது என் கண் கலங்குகிறது, நெஞ்சம் துடிக்கின்றது, தலை வணங்குகிறது. ஆம் நண்பர்களே, 17ஆம் நூற்றாண்டில் வணிகர்களாக வந்த ஆங்கிலேயர்கள் படிப்படியாக இந்தியாவின் பல பகுதிகளையும் கைப்பற்றினர். அப்பொழுது இவர் ஆங்கிலேயர்களையும் அவர்களின் வணிகத்தையும் புறக்கணித்து இந்திய வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக தொடங்கப்பட்டதே சுதேசி இயக்கம். இதில் முக்கியமானவர் தான் வ.உ. சிதம்பரனார். இவர் அக்காலத்தில் ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்தினர். ஆனால் இவர் அவர்கள் எல்லாத்திற்கும் சவால் விட்டு இவர் பல தேசிய கப்பல்களை இயக்கி ஸ்டீம் நேவிகேஷன் என்னும் ஒரு கப்பல் கம்பெனியை ஆரம்பித்தார். இவர் எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியான மகனாக காணப்பட்டார். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அவரை நம் மனதில் கொண்டு நாமும் வாழ்வோமானால் நாமும் நம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.